இங்கிருந்து போனால்தான் அந்த ஏவுகணை பாதுகாப்பாக இருக்கும், விரைவாக போகும், தன்னுடைய வேலையை சுலுவாக ஈஸியாக செய்து முடிக்கும், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் என்பதற்காகத்தான் விஞ்ஞானிகள் எல்லோரும் என்ன செய்கிறான்னு சொன்னால், மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் கூட, ஏன் இந்தியாவும் கூட ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அந்த ஏவுகணை தளத்தை அமைத்திருக்கிறார். அப்படித்தான் இறை தூதர்களை இறைவன் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸத்தில் இருந்து ஏவுகணை தளத்தை அமைத்திருக்கிறான். இறைவனை சந்தித்த அத்தனை நபிமார்களும் அங்கிருந்து தான் வானுலகத்திற்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த இடத்திற்கு வர வைத்து அங்கிருந்து வானுலகத்திற்கு இறைவன் அழைத்து தன்னுடைய சந்திப்பை நடத்தினான். காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வரக்கூடிய பயணத்திற்கு பிறகு இஸ்ரா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானுலகத்திற்கு சென்ற பயணத்திற்கு பெயர் மெஹ்ராஜ்.